ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர் மகா பெரியவா சரணம். இரவு தூங்கும்போது இந்த ஒரு மந்திரத்தை 21 முறை சொல்லிட்டு தூங்கு. உன் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்டது எல்லாமே நீங்கி நல்லது நடக்கும். உன் வாழ்க்கையில நீ பட்ட அவமானங்கள் கஷ்டங்கள்னு எல்லாத்துக்குமே தீர்வு கிடைக்கும். நீ நினைச்சு பயப்படுற இல்ல வேற ஏதாச்சும் ஒரு சில விஷயங்கள குழப்பத்துல இருக்க, எதுவா இருந்தாலும் சரி, அது எல்லாத்துக்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய முக்கியமான மந்திரத்தை பத்தி சொல்ல போறோம். இரவு நீங்க இதை சொல்றது மூலியமா உங்க வாழ்க்கையில நாளை விடியல் பொழுதும் உங்களுக்கானதாக இருக்கும். உங்க வாழ்க்கையில நீங்க பட்ட அவமானங்கள் கஷ்டங்கள்னு எல்லா விஷயத்துக்குமே தீர்வு கிடைக்கும். நீங்க இதெல்லாம் நடக்குமா, நம்மளுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட விஷயங்கள் மாறுமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் அதை பார்ப்பதற்கு முன்பு, அதை தெரிந்து கொள்வதற்கு முன்பு, அந்த மந்திரத்தை சொல்வதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு புதிய போகிறேன், சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனே வந்து கொண்டே இருக்கும். பெரியவா மடத்தில் அமர்ந்து பக்தர்களுக்கு ஆட்சி கொடுத்து கொண்டு இருக்கும் பொழுது அங்கே வயதான ஒரு பெரியவர் வருகிறார். அவர் வந்து அமர்ந்து பெரியவாவை சந்திக்க வெகு நேரம் காத்திருந்தார். அன்று கூட்டங்கள் கொஞ்சம் அதிகம். பெரியவா மற்ற பக்தர்களுக்கெல்லாம் ஆசி குழந்தை வந்துகிட்டே இருக்கும்போது அந்த வயதானவருக்கு கொஞ்சம் தலை சுத்தல் கிருகிருப்பு ஏற்படுகிறது. மயங்கி அங்கேயே விழுகிறார். அதை அடுத்து சுற்றியிருந்த அனைவரும் வேகமாக வந்து என்னாச்சு அப்படின்னு பயந்து பார்க்கிறார்கள். பெரியவாவும் பார்த்து விட்டார். என்னப்பாச்சு அப்படின்னு கேட்கிறார். பெரியவா மயங்கிட்டாங்க பெரியவா அப்படின்னு சொல்லி தனி தெளிச்சு எழுப்புங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய நபர்கள்லாம் சேர்ந்து தனி தெளிச்சு எழுச்சி பெரியவா பக்கத்துல கொண்டு போய் அமர வச்சா. என்னங்க ஆச்சு, எதுக்கு இவ்வளோ அப்படின்ற மாதிரி பெரியவா பல விஷயங்களை கேட்டார். அதுக்கு அந்த முதியவரா சொன்னா, பெரியவா மனசுல நிறைய பாரங்களா இருக்கு. என்னுடைய குடும்பம் நான் எந்த ஒரு விஷயத்துக்கும் நல்லது பண்ணல, அதனாலேயே என்னமோ என் குடும்பம் இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டே இருக்கு. என் காலத்துல என்னுடைய முன்னோர்கள் அனைவருமே எனக்கு நிறைய சொத்துக்களும் நிறைய ஆஸ்தியும் விட்டுட்டு போனாங்க. ஆனா நான் தவறான பழக்கங்களோட சேர்ந்து தவறான விஷயங்கள் பண்ணி மொத்தத்தையுமே அழிச்சிட்டேன். நிம்மதி இப்போ எனக்கு இல்லை. என்னை சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருமே என்னுடைய வாழ்க்கையில எப்ப பாரு என்ன திட்டுறதும், முக்கியமா என்ன ரொம்ப சாப்பிட்டு பேசுற மாதிரி பேசுறாங்க. கஷ்டமா இருக்கு பெரியவா. வீட்டுக்குள்ள நல்ல விஷயங்களே இல்லாத போதே எனக்கு தோணுது பெரியவா. எனக்கு மட்டும் நல்லது நடக்கவே மாட்டேங்குது பெரியவா. நல்ல கெட்ட கெட்ட விஷயமா நடக்கு. இத்தனை வயசாயிடுச்சு, இப்போ வரைக்கும் என்னால நிம்மதியா இருக்க முடியல பெரியவா. நான் செஞ்ச அந்த சிறு வயதுல செஞ்ச விஷயங்கள் எல்லாமே எனக்கு ஞாபகம் வந்து ஒவ்வொரு நாளும் இரவும் என்னால தூங்க முடியல. நான் ரொம்ப கஷ்டப்படுற பெரியவா அப்படின்னு இந்த முதியவர் சொல்றார். அது மட்டும் இல்லாம நான் நினைச்ச எந்த ஒரு விஷயமும் நடக்க மாதிரியே பெரியவா. நான் சிறு வயதுல செஞ்ச தப்பு தான் என்னமோ என்னுடைய இப்ப வாழ்க்கையில முழுவதும் நான் கஷ்டப்படுற மாதிரி ஆயிடுச்சோன்னு பயமா இருக்குது பெரியவா. இது என்னோட முடிஞ்சிருக்கும், நான் பரவாயில்ல. ஆனா என் குடும்பத்தையும் இது துரத்துதே பெரியவா. இதுல இருந்து எப்படியாச்சும் என் குடும்பம் வெளியே வரணும். என் குடும்பத்துல நல்ல விஷயம் நடக்கணும். நான் செஞ்ச தப்பான விஷயங்களாலேயோ என்னமோ தெரியல, என் வாழ்க்கையில என் குடும்பத்துல நல்ல விஷயங்கள் நல்லா நடக்காம போயிடுச்சு. இதுல இருந்து எப்படியாச்சும் மீண்டு வரணும் பெரியவா. அதுக்கு பெரியவா தான் அனுகிரகம் பண்ண சொல்றேன். பெரியவா சொல்றேன், கவலைப்படாதீங்க. நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை நீ சொல்லி வா. உன் வீட்டுல வச்சு 21 முறை இரவு தூங்குவ பத்தியா, அதுக்கு முன்னாடி சொல்லு. நீ மட்டும் சொல்லணும் இல்ல, உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உன் பையன், உன் பொண்ணு, உன்னுடைய மனைவி, அப்புறம் உன்னுடைய குழந்தைங்க, அவங்களுடைய குழந்தைங்க இருந்தாங்கன்னா எல்லாருமே சொல்லு தப்பு இல்லை. யார் யாருக்கெல்லாம் இரவெல்லாம் தூங்க போறீங்களோ அப்பெல்லாம் சொல்லிட்டு நீங்க தூங்குங்க. இந்த மந்திரத்தை சொல்றதுனால ஒன்றும் உன் வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் தான் நடக்க போகுது. எந்த காரணத்தை கொண்டும் கெட்டது எதுவும் நடக்க போகுது இல்லை. அதனால நீ தைரியமா சொல்லு, கவலைப்படாத. ஏன் சொல்ல நீ யோசிக்கிற? நம்பிக்கையோட சொல்லி வா. நிச்சயம் நல்லது மட்டும்தான் நடக்க போகுது. நீ எந்த அளவுக்கு நம்பிக்கையோட இதை சொல்றியோ அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் தான் நடக்க போகுது. அதுவும் நீ தினமும் சொன்னா உன் வாழ்க்கையில கஷ்டன்றதே இல்லாம நீ வாழ முடியும். அப்பேற்பட்ட மந்திரங்க இது. இந்த ஒரு இதை சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்ன மந்திரம் பார்ப்போம். ஓம் நமோ பகவதே பஞ்சவதனாய பூர்வாபிகே முகேஷே சசசல சத்ர ஷாமுஸ்தராய ஷஜ்வயக. ஓம் நமோ பவஜே பத்வஷாய பூர்வபேகே முகே சகல சத்ர ஹமஷலாய சர்வகா. ஓம் நமோ பவஸ்தே பஞ்சவதனாய பூர்வாகி பீகி முகே ஷல்லக சத்ர ஹம்ஷரண்ய இஷ்வகா. இந்த ஒரு மந்திரத்தை நீங்க சொல்லிவாங்க. உங்களுக்கு இது தெளிவா புரியலனா வீடியோவோட கடைசியில அந்த மந்திரத்தை நான் வைக்கேன். அதை பார்த்து எழுதி வச்சு நீங்க தினமும் சொல்லுங்க. அதுக்கப்புறம் அதுவே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஒவ்வொரு நாளும் 21 முறை சொல்லிவாங்க. ஒரு முறை 2 முறை சொல்லி நிற்காதீங்க.
ஒவ்வொரு நாளுமே 21 முறை சொல்லிக்கிட்டே வாங்க. நிச்சயம் உங்க வாழ்க்கையில நினைச்ச ஒரு வாழ்க்கை கிடைக்கும். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய செல்வ பிரச்சனைகளாக இருக்கட்டும், வேறு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது அனைத்திற்கும் தீர்வு கிடைக்கும். இத்தனை நாள் நடக்காமல் இருக்கக்கூடிய, தள்ளி தள்ளி போகக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, அது உடனே நடக்கும். எத்தனை நபர்கள் வாழ்க்கையில் நடக்காமல் இருக்கக்கூடிய விஷயங்கள், முக்கியமாக கல்யாண யோகம், பல பிரச்சனைகள், குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பது என ஒவ்வொன்றுக்கும் தீர்வாக அமையும். இது இரவு முடிவதற்கு முன்பு, அதாவது இன்று முடிவதற்கு முன்பு இதை நீங்க சொல்லிட்டு அடுத்த நாள் பாருங்க, உங்க வாழ்க்கையில முன்னேற்றத்தை நீங்களே கண்கூடா பார்க்க முடியும். அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் தாங்க இது. இதை நீங்க சொன்னாலே போதுங்க, பெரிதில் உள்ளதுக்கு நீங்க எந்த ஒரு விஷயமும் செய்ய தேவையில்லை. ஆனால் இதை நீங்கள் சொல்வதற்கு முன்பு சுத்தபத்தமாக இருக்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் நீங்கள் எந்த ஒரு அசைவ உணவையும் சாப்பிட்டு இருக்க கூடாது. இதை சொல்லி அந்த இரவு முழுவதும் நீங்கள் எந்த ஒரு தொடர்புகள், அதாவது கணவன் மனைவி தொடர்புகள் ஈடுபடக்கூடாது. அது மட்டுமில்லாமல் நீங்கள் தீட்டு போன்ற விஷயங்களிலும் இதை செய்யக்கூடாதுங்க. அதையெல்லாம் தவிர்த்து விட்டுதான் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல வேண்டும். இது இரவு தான் நீங்கள் சொல்ல வேண்டும். முக்கியமாக அந்த இரவு முடிவதற்கு முன் இதை சொல்லிவிட்டு நீங்க பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கையில நாளைக்கு விடியும் பொழுது உங்களுக்கான விடியலாக இருக்கும். எத்தனை நபர்கள் இப்போ வரைக்கும் இரவு தூங்கும் பொழுது நாளைக்கு நமக்கான நாளா இருக்காதா, நம்மளுடைய வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நடக்காதா, நம்மளுடைய வாழ்க்கை மாறிடாதான்ற எண்ணங்கள், குழப்பங்கள் இருந்து கொண்டேதான் தூங்குவார்கள். அது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில் நடப்பதற்கு நீங்கள் இரவு தூங்குவதற்கு முன்பு இதை செஞ்சுட்டு தூங்குங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில பல எண்ணற்ற விஷயங்கள் எல்லாம் மாற்றம் இது ஏற்படுத்திவிடும். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை பற்றி பார்க்கலாம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பவர் இருப்பின் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் சரி உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனே வரும். நீங்கள் உங்களுடைய மனதில் உங்களுடைய இஷ்ட தெய்வம், உங்களுடைய குலதெய்வத்தை கூட நினைத்துக் கொள்ளலாம். இரவு சரியாக அந்த இரவு முடிவதற்கு முன்பு நீங்கள் அமர்ந்து கொண்டு இந்த ஒரு விஷயத்தை சொல்லுங்கள். இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். 3 முறை சொல்லலாம், 21 முறை சொல்லலாம், அதற்கு மேல் கூட நீங்கள் சொல்லலாம். ஆனால் அதிகபட்சமாக 21 முறை நீங்கள் சொல்லிவிடுங்கள். அதுதான் முழு பலனையும் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அது இதுதாங்க. அம் பகவ, அம் பகவ, அம் பகவ அப்படின்னு நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. இந்த ஒரு விஷயம் போதும். இந்த ஒரு ஸ்லோகத்தை நீங்க சொன்னாலே போதும். 21 முறை சொல்லிடுங்க. உங்க குடும்ப கஷ்டங்கள் எல்லாமே நீங்கும். உங்களுடைய தலையெழுத்து மாறி நல்லது நடக்கும். உங்களுடைய வாழ்க்கையில கோடியில வந்து புண்ணியம் வந்து சேருங்க. முழு நம்பிக்கையோட இதை இரவு நீங்க தூங்குவதற்கு முன்பு சொல்லிட்டு தூங்குங்க. இன்று இரவுல நீங்க சொல்லி பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்க ஆரம்பிக்கட்டும். நம்பிக்கையோடு இருங்க, நல்லதே நடக்கட்டும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. நன்றி, வணக்கம்.